என்ன அப்படி பாக்குறீங்க? கடவுளை பத்தி மனசுல நினைக்காதவன் நெத்தியில திருநீர்னு பாக்குறீங்களா? நான் மாறிட்டவன் இல்லையா? சாரி, மாற்றப்பட்டவன். இன்னைக்கு கிருத்திகை கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அடக்கம், அன்பு, அஹிம்சை, இதுதான் இனிமே என் வாழ்க்கையின் குறிக்கோள்கள். இன்னும் எத்தனையோ லட்சியங்கள், என் எதிர்காலத்தை பத்தி எத்தனையோ கனவுகள். இனிமே நான் வாழ போற வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே நீங்கதான். என்ன இது பொட்டி? நாம எங்க போறோம்? எவ்வளவு பணம் யாருக்கு? டாக்டர் சூரி. எம்ஆர்பியா எவ்வளவு கொடுத்த? 1000 500? சாவி குச்சி கொடுத்துட்டியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராகமும் தாளமும் இணைய போகிறது என்ற மகிழ்ச்சி அவனுக்கு. மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமே. யார் நீங்க? பைரவி வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு? சொல்லுங்க சார், யார் நீங்க? அவருடைய புருஷன். என்ன சொன்ன? பைரவியோட புருஷனா? ஆமா. அவளுடைய மகளுக்கு தகப்ப இல்ல. நீ போய் சொல்ற. என்னால நிரூபிக்க முடியாது, அவளால மறுக்க முடியாது. வா பேசி பார்க்கலாம். பேச வேண்டியது என்னோடதான், அவங்களோட. பிரசன்னா, பிரசன்னா, என்னங்க? ஒண்ணு இல்ல, பூஜை வேலையில கரடி. யாரு? யாரோ பிச்சைக்காரன். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நாம பேசுறதை யாருமே கேட்க கூடாது. அதுக்கு தான் இங்க கொண்டு வந்தேன் உன்னை. இப்ப சொல்லு, யார் நீ? பைரவி எனக்கு விருந்தானா? ரஞ்சனி என்னால உருவானா? நிறுத்துறாவராக ஆலாபனைய காலம் கடந்து இப்ப எதுக்காக வந்து சேர்ந்தேன்? பழைய உறவை ஊர்ஜிதப்படுத்திக்க வந்தியா, இல்ல இப்ப வசதியோட இருக்கிற பைரவி கிட்ட பணம் காசு பறிக்கலாம்னு வந்தியா? ரெண்டுமே நடக்காது. சீவிடுவேன் தலைய. செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்து. என்ன திடீர் ஞானோதயம்? கொஞ்ச நாள்ல சாக போறேன், அதனால. ஆண்டவனே நேரம் வந்து சொன்னாரா? இல்ல, டாக்டர் சொன்னார் எனக்கு பிளட் கேன்சர். நீ அவங்களை சந்திக்க நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நீ யார் தம்பி? நிச்சயமா உன் தம்பி இல்ல. நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வர போறவன், வாழ்வு கொடுக்க போற புருஷன். சீக்கிரமே கல்யாணம் நடக்க போற. ஓ, கல்யாணத்துக்கு பைரவி சம்மதிச்சிட்டாளா? Why not? கல்யாண பத்திரிகை காட்டணுமா? ஆதாரமா? ஆனா நீதான் அவங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு பைரவியோட பிறந்த நாள். பிறந்த நாள் அவகிட்டே கேட்டுப்பான், அப்ப கிடைக்கும் ஆதாரம். ஆல்ரைட். ஆனா
ஆனா சந்தோஷமா இருக்கிற எங்க வாழ்க்கையில நீ குறுக்கிட்ட, இதை விட அதிக விஷம் உள்ளவனா இருப்ப. பைரவி இப்போ உண்மையிலே சந்தோஷமா இருக்காளா? முட்டாள். வீட்டுக்கு வந்து உன் கண்ணாலேயே பாரு, அப்ப புரிஞ்சுக்குவேன். ஆனா சத்தியமா என்னை திரைப்படுத்திக்க மாட்டேன். இதெல்லாம் புதுசா இருக்கு. என் பாட்டுக்கு பாராட்டுகளா? இல்ல, நீங்க பிறந்ததுக்கு பாராட்டு. இன்னைக்கு தான் உங்களுக்கு பிறந்த நாள். ரைட்? என் பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்? ஏன், அது அவ்வளவு பெரிய ரகசியமா? 2 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. என்னை பெத்ததுனால என் தாய்க்கு தெரியும். அவங்க இப்ப இல்ல. என்னை தாயாக்கிட்டு போன இன்னொருத்தருக்கு தெரியும். அவரும் இங்க இல்ல. என் பிறப்புல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால நான் அதை நினைச்சு பாக்குறது இல்ல. அதெல்லாம் கடந்த காலம். நான் வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில திருப்பம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? ஆமா. மறக்க சொல்லுங்க. ஆமா, திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க இல்லையா? ஆமா. மறக்க சொல்லுங்க. ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஒண்ணுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? கேட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என் பாராட்டு, உன் மனைவிக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரே ஒரு வேண்டுகோள், மன்னிப்பு கேட்க நான் தேடி வந்த விஷயத்தை எப்போது அவகிட்ட சொல்லிட்டு. நான் செத்தப்புறம் தான். நீ இப்ப எங்க தங்கியிருக்க? எங்கெல்லாம் பேரவையோட சந்தோஷமா காலம் கழிச்சேனோ அங்கெல்லாம் தான் தங்கியிருக்கேன். பீச் மணல், புல்துறைகள், பார்க் பெஞ்சஸ். இனிமே அங்கெல்லாம் உன்னை நான் தங்க விட மாட்டேன். ஏன்? நீ யூ ஆர் எ ஜென்டில்மேன்.